Hello friends, welcome back to Vishali's Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா ஸ்கின் ஹெல்தி whitening drink தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நீங்க நிறைய பேர் கேரளா பாத் பவுடர் கேட்டிருக்கீங்க. நான் கேரளா பாத் பவுடரோட வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு வர்க் இருக்கிறதுனால என்னால போட முடியல. கண்டிப்பா கேரளா गर्ल्स யூஸ் பண்ற பாத் பவுடர் வீடியோ நான் கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் நான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஹெல்தி ஸ்கின் whitening drink கேரளால ரொம்பவே ஃபேமஸ் இது ஹெல்த் வைஸாவும் ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. பாடி வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகும், ஃபேட் நல்லா ரெடியூஸ் ஆகும், தொப்பை நல்லா குறையும், நல்லா ஸ்லிம் ஆகும். ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு கலர் கொடுக்கும், ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். வாங்க இப்போ இது எப்படி பண்றதுன்றதை பத்தி பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் குங்குமப்பூ எடுத்துக்கணும். குங்குமப்பூ ஒரிஜினலா இருக்கணும். குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் அளவு எடுத்தா போதும். ஒரு ஆரஞ்சு பழம் இது. இந்த 1/4 கிளாஸ் தண்ணியில குங்குமப்பூவை ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சிருங்க. அப்பதான் அந்த நல்லா ஊறி கோல்டன் கலருக்கு வரும். இப்போ இந்த அளவு குங்குமப்பூ எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணியில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 1/2 hour விட்டுருங்க. இப்போ அந்த தண்ணியோடைய கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ தான் அந்த குங்குமப்பூடைய கலர் நல்லா இறங்கி கோல்டன் எல்லோ கலர் வரும்போது அப்போ அந்த தண்ணியை நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். 1/2 hour ஆயிடுச்சு. தண்ணியோடைய கலர் நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த ஜூஸ்க்கு இந்த வாட்டரை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜூஸை ஒரு டம்ளரில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதனோட சர்க்கரை மட்டும் சேர்க்காதீங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த குங்குமப்பூ ஊற வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிடணும். குங்குமப்பூவோடு சேர்த்து ஆட் பண்ணிடணும். குங்குமப்பூ நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஊறிட்டு இருக்கும். ஹனி சேர்த்து இப்போ இதனோட சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 to 2 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. இப்போ தேன் ஆட் பண்ணுறோம். 1 to 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை மட்டும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதனோட நாட்டு சர்க்கரை வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கூடுதல் ஸ்வீட்டுக்காக. இப்போ நாட்டு சர்க்கரை இப்போ ஒரு 1 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ண போகிறோம். கண்டினியூஸாக குடிச்சா கண்டிப்பாக ஸ்கின் ஒயிட்டன் ஆகும். இது இந்த நாட்டு சர்க்கரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஒயிட் சுகர் தான் உடம்புக்கு கெடுதல். இப்போ 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் குடிக்கலாம். இது ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணும், ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோயிங் தரும். ப்ளஸ் உங்களுக்கு வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகும், தொப்பை நல்லா குறையும். இது ஒரு ஹெல்த் அண்ட் பியூட்டி ட்ரிங்க் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். see you on next video. Take care, love you all, bye. கமெண்ட் பண்ணுங்கள்.